இன்னைக்கு நம்ம சப்பாத்தி வச்சாக்கும் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு பேர் எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 சப்பாத்தி எடுத்து ரோலாக உருட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கான மசாலையை ரெடி பண்ணுவோம். 2 வெங்காயம் தோல் உரித்து கழுவி எடுக்கணும். 1 தக்காளி எடுக்கணும். இது பொடியாக கட் பண்ணணும். கொஞ்சம் ஜீரகம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடணும். போட்டு அரைக்கணும். மூடி மஷி போல் அரைச்சி எடுத்தாச்சு. வச்சு எண்ணெய் ஊற்றவும். லைட்டாக கடுகு போடணும். செவத்ததும் அரைச்சி வச்ச மசாலா போடணும். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கிளறி விடணும். தக்காளி முசுறு போகிற வரை வதக்கணும். போன பிறகு 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு கிளறி விடணும். தண்ணி ஊற்றணும். போடணும். போடணும் போடணும். எடுக்கணும். நம்ம இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இதை அண்ணாட்ட கொண்டு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு.